வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரூஷன். அமெரிக்காவுக்கு பயணிக்கும் கனடியர்களுக்கு கனடா தனது பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ளது. கனடிய பயணிகளை அமெரிக்க எல்லையில் எல்லை காவலர்களின் கண்காணிப்பை எதிர்கொள்ள நேரிடும் மற்றும் நுழைவு மறுக்கப்பட்டால் தடுப்பு காவலின் சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்று எச்சரித்துள்ளது. இது சமீபத்தில் அமெரிக்க பயணம் தொடர்பாக கனடாவால் வெளியிடப்பட்ட இரண்டாவது பயண ஆலோசனை. கனடாவில் கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட பயண ஆலோசனையில் தடுப்பு காவலுக்கான சாத்தியங்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. சில வேளைகளில் வாரகிறுதியில் கனடிய பிரஜைகள் நுழைவு மறுக்கப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கலாம் என்பதையே இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலோசனை காட்டுகிறது. அமெரிக்க எல்லையை கடக்கும் கனடியர்களை அமெரிக்க அதிகாரிகளின் மின்னணு சாதனங்களின் தேடல்களில் நீடிக்கக்கூடிய ஆய்வுகளை எதிர்பார்க்குமாறும் வலியுறுத்துகிறது. அதாவது எல்லையில் கனடிய பயணிகளின் செல்போன்கள், லேப்டாப், கம்ப்யூட்டர்கள் அமெரிக்க அதிகாரிகளால் சோதனையிடப்படலாம். கனடியர்களின் சில முகநூல் அல்லது சமூக வலைதள பதிவுகள் அமெரிக்காவுக்குள் நுழைய மறுக்கப்படுவதற்கு காரணமாக அமையலாம். ட்ரம்பின் வர்த்தக போர் தொடங்கிய பின் வந்துள்ள புதிய நடைமுறை இது. இதுவரை காலமும் எல்லை கடவை மிக எளிதாக இருந்து வந்தது. கனடியர்களுக்கு அமெரிக்கா செல்ல விசா தேவையில்லை. அமெரிக்க குடிவரவு சோதனை சாவடியில் 1 அல்லது 2 நிமிடத்திற்கு மேல் எடுத்ததில்லை. இனி அதை எதிர்பார்க்க முடியாது என்பதையே கனடாவின் பயண ஆலோசனை காட்டுகிறது. புதுப்பிக்கப்பட்ட ஆலோசனை குறிப்புகள் அமெரிக்காவுக்குள் நுழைய மறுக்கப்பட்டால் நாடு கடத்தலுக்கு காத்திருக்கும் பொதுமக்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடங்களில் தடுத்து வைக்கப்படலாம் என்பதையும் குறிப்பிடப்படுகிறது. நாடு கடத்தலுக்கு காத்திருக்கும் பொதுமக்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடங்கள் என்பது தடை முகாம் போன்றது. அங்கு நாடு கடத்தலுக்காக காத்திருக்கும் பல நாட்டவர்களும் பல ரகத்தானவர்களும் இருப்பார்கள். கனடியர்கள் அங்கிருந்து கனடாவுக்கு நாடு கடத்தப்பட சில தினங்கள் கூட எடுக்கலாம் என்பது கூட ஒரு சாத்தியமே. சமீபத்தில் அமெரிக்க பிரஜை ஒருவரே அமெரிக்க அதிகாரிகளால் எல் சால்வடோர் நாட்டுக்கு தவறாக நாடு கடத்தப்பட்டார். கடந்த மார்ச் மாதம் அப்படி தவறாக நாடு கடத்தப்பட்ட ஒருவரை அமெரிக்காவுக்கு திருப்பி அனுப்புமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெடரல் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அந்த நபர் இன்னமும் அமெரிக்கா போய் சேரவில்லை. எல் சால்வடோர் நாட்டு தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். கனடிய பயண ஆலோசனையில் அமெரிக்க எல்லையில் தனிப்பட்ட அதிகாரிகள் பெரும்பாலும் அந்த தீர்மானங்களை செய்வதில் குறிப்பிடத்தக்க விருப்புரிமையை கொண்டுள்ளனர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் சுற்றுலா பயணத்துறையின் பேராசிரியரும் இயக்குநருமான ஃப்ரெடரிக் டிமான்சே ஒரு நேர்காணலில் அமெரிக்க எல்லை அதிகாரிகள் நீண்ட காலமாக தங்கள் கனடிய சகாக்களைப் போலவே பெரிய அளவிலான ஆய்வு அதிகாரங்களை கொண்டுள்ளனர் என்று கூறினார். ஆனால் அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு ஏஜென்சியின் தரவுகளின்படி உண்மையான தேடல்கள் மிகவும் அரிதானவை. 2024ஆம் ஆண்டில் வந்து சர்வதேச பயணிகளில் 0.01% குறைவானவர்களின் மின்னணு சாதனங்கள் ஆராயப்பட்டன. எனவே இந்த நடைமுறை சமீப நாட்களில் கொண்டு வரப்பட்டிருக்கலாம். ஃப்ரெடரிக் டிமான்சே மேலும் கூறிய போது, நாங்கள் வேறொரு நாட்டில் விருந்தினர்கள். எனவே அவர்கள் எங்களிடம் என்ன கேள்விகள் வேண்டுமானாலும் கேட்க அவர்களுக்கு உரிமை உண்டு என்றார். ஒட்டாவா மார்ச் மாத இறுதியில் அமெரிக்காவுக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்தது. கனடியர்கள் அமெரிக்காவில் 30 நாட்களுக்கு மேல் தங்க திட்டமிடப்பட்டால் அவர்கள் அமெரிக்க அதிகாரிகளிடம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்ய தவறினால் அபராதம் மற்றும் வழக்கு தொடரப்படலாம் என்றும் தெரிவித்தது. இந்த நடவடிக்கை ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் அமெரிக்காவில் வெப்பமான புளோரிடா மாநிலத்தில் வசிக்கப் போகும் ஆயிரக்கணக்கான கனடியர்களை கனடா திரும்ப வைத்தது. ஒவ்வொரு ஆண்டும் குளிர்காலத்தில் 4 முதல் 5 மாதங்கள் வசிக்கும் கனடியர்கள் பெரும்பாலும் ஓய்வு பெற்றவர்கள். இவர்கள் பனிப்பறவைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு தனியாக ஒரு சங்கமும் உண்டு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலம் என்று இழிவுபடுத்தும் கூற்றுக்களை வெளியிட்டதை அடுத்து கனடாவில் அமெரிக்க பொருட்களை தவிர்த்து கனடிய பொருட்களை வாங்குமாறும் ஊக்குவிக்கும் நடைமுறைகள் கடந்த சில மாதங்களாகவே பெரிய அளவில் நடக்கின்றன. கனடிய பொருட்களை வாங்குங்கள் அல்லது பை கனடியன் இயக்கம் தீவிரமாக செயல்பட தொடங்கிய பின் கனடிய சில்லறை விற்பனை அலமாரிகளில் தங்கள் தயாரிப்புகளை விற்பனை செய்வதில் மிகப்பெரிய நெருக்கடி எதிர்கொள்வதாக அமெரிக்க தயாரிப்பாளர்கள் கூறுகிறார்கள். அமெரிக்காவை தளமாக கொண்ட நுகர்வோர் நிறுவனங்களின் நிர்வாக அலுவலகங்கள் அமெரிக்க ஊடகங்கள் மூலம் புதிய கவலைகளை அனுப்புகின்றன. கலிபோர்னியாவை தளமாக கொண்ட பாரசல்கோ நிறுவனம் குழந்தைகளுக்காக தயாரிக்கப்படும் தமது பொருட்களை பல ஆண்டுகளாக கனடாவில் வர்த்தகம் செய்து வந்தது. அந்த நிறுவனத்தின் CEO ஜெசிகா ஹங் கனடாவில் உள்ள புதிய சில்லறை விற்பனையாளர்களுக்கு தமது விற்பனையை விரிவுபடுத்த ஒரு கனடிய விநியோகஸ்தருடன் ஜனவரி முதல் பணியாற்றி வருவதாக கூறினார். ஆனால் மார்ச் மாத தொடக்கத்தில் கனடாவில் வளர்ந்து வரும் அமெரிக்க எதிர்ப்பு உணர்வு காரணமாக கனடிய விநியோகஸ்தர் ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டதாக ஜெசிகா ஹங் கூறினார். எந்த ஒரு அமெரிக்க பிராண்ட் வெளியீட்டையும் இடைநிறுத்துமாறு கனடிய சில்லறை விற்பனையாளர்களால் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்று கனடிய விநியோகஸ்தரை பற்றி ஹங் கூறினார்.
கனடிய சந்தை நிலைமைகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் போது ஒப்பந்தத்தை மறுமதிப்பீடு செய்வதாக எங்களிடம் கூறினார்கள். இதுபோன்ற இடையூறுகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றார் ஹங்க். இதுவரை இப்படி நடந்ததாக நான் கேள்விப்பட்டதே இல்லை. இது நிச்சயமாக கொஞ்சம் தலை சுற்றல்தான் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கனடாவில் சில்லறை விற்பனை அலமாரிகளில் வியத்தகு மறுசீரமைப்பு கனடாவில் தேசப்பற்று நுகர்வோரின் தாக்கத்தை விளக்குகிறது. கனடியர்களுக்கே பொதுவாக தேசப்பற்று அதிகம். நாம் பெருமையுடன் கனடியர்கள் என்பது கனடாவில் தாரக மந்திரம். அப்படியான ஒரு நாட்டை பற்றி நீங்கள் எமது 51வது மாநிலம் என்று கூறினால் அவர்களது எதிர்வினை எப்படி இருக்கும் என்பதையே இது காட்டுகிறது. இது 2024ஆம் ஆண்டில் அமெரிக்காவிலிருந்து கிட்டத்தட்ட 350 பில்லியன் அமெரிக்க டாலர் தயாரிப்புகளை இறக்குமதி செய்த கனடா அமெரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக மாறியது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவுடன் இணைப்பதற்கான விருப்பத்தை தெரிவித்தது. கனடாவில் இருந்து ஏற்றுமதியாகும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு 25% வரி விதிப்பு செய்தது ஆகியவை பல கனடிய கடைக்காரர்களிடையே அமெரிக்க தயாரிப்புகளை தவிர்க்க தூண்டியுள்ளன. பர்சல்கோ அதன் தயாரிப்புகளை அமெரிக்காவில் உள்ள டார்கெட் ஸ்டோர்களில் விற்கிறது. கனேடிய ஏற்றுமதி சூடுபிடிக்க தொடங்கிய பின் கனடிய நுகர்வோருக்காக அதன் பேக்கேஜ்களை பிரெஞ்சு மொழியில் லேபிளோட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளது என்று ஹங்க் கூறினார். இப்போது ரத்து செய்யப்பட்ட கனடிய விநியோக ஒப்பந்தத்தின் காரணமாக பல ஆயிரக்கணக்கான பேக்கேஜிங்கில் உள்ள பிரெஞ்சு மொழி லேபிள்களை அகற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் உள்ள ரெபேக்கா அசலின் என்ற விநியோகஸ்தர் கனடிய தயாரிப்புகளுக்கான தனது தேடுதலை பற்றிய தனது கதையை பகிர்ந்து கொள்ள சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார். கனடாவில் குழந்தைகளுக்கான டயப்பர்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களில் ஒன்றான கனடாவின் நியூ பிரின்ஸ்விக் மாகாணத்தில் உள்ள மவுண்டகனின் இர்விங் நிறுவனம் தயாரிக்கும் ராயல் டயப்பர்களை வாங்குவதற்கு சமீபத்தில் மாறியுள்ளதாக அவர் கூறினார். டயப்பர்கள் எங்கு தயாரிக்கப்பட்டன என்று நான் இதற்கு முன்பு ஒருபோதும் பார்த்ததே இல்லை. ஆனால் வெளிப்படையாக கனடிய தயாரிப்பு டயப்பர்கள் கிடைப்பது கடினம். இது எங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்றார். இப்போது கனடிய தயாரிப்பாளர்கள் முழுவீச்சில் தமது தயாரிப்புகளை அதிகரிக்க தொடங்கியுள்ளார்கள் என்றார். இர்விங் நிறுவனம் கனடா முழுவதிலும் இருந்து சில்லறை விற்பனையாளர்கள் தம்மை தொடர்பு கொள்வதாக தெரிவித்துள்ளது. கனடாவில் தயாரிக்கப்பட்ட காரணத்தால் எங்கள் வாராந்திர ஏற்றுமதி பல மடங்கு அதிகரித்துள்ளது என்று இர்விங் நிறுவனத்தின் வர்த்தக நடவடிக்கைகளின் துணைத் தலைவர் ஜேசன் மேக் அலிஸ்டர் தெரிவித்தார். பை கனேடியன் இயக்கம் டயப்பர் வர்த்தகத்திற்கு இடையூறு விளைவிப்பதில்லை என்கிறது. காரணம், கனடாவின் தயாரிப்பு பெரிய அளவில் இல்லை. இதுவரை அமெரிக்க தயாரிப்புகளையே கனடியர்கள் பயன்படுத்தியதால் எந்த நிறுவனமும் கனடாவில் பெரிய அளவில் அந்த தொழிலை தொடங்கவில்லை. இப்போது பல புதிய தொழில் நிறுவனங்கள் கனடாவில் தயாரிப்புகளை தொடங்கலாம். அதேபோல அமெரிக்காவிலிருந்து சிட்ரஸ் பானங்கள் மற்றும் சிட்ரஸ் பழங்கள் ஆகியவற்றை கொண்டு வருவது கனடிய நிறுவனங்கள் கூறுகின்றன. காரணம், கனடிய காலநிலையில் சிட்ரஸ் பழங்களில் குளிர்காலங்களில் விளைவிக்க முடியாது. இருப்பினும் கனடிய நுகர்வோர் அமெரிக்க தயாரிப்பு என்றவுடன் ஒதுங்கி போகின்றனர். அதனால் இப்போது மெக்சிகோ அல்லது ஐரோப்பாவிலிருந்து சிட்ரஸ் பானங்களை இறக்குமதி செய்ய பேச்சுவார்த்தைகள் நடப்பதாக கனேடிய விநியோகஸ்தர்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் சிட்ரஸ் பழ ஏற்றுமதியை நன்கு அறிந்த ஒரு வட்டாரம் மார்ச் மாத தொடக்கத்தில் கனேடிய சில்லறை விற்பனையாளர்கள் தங்கள் ஆர்டர்களை ரத்து செய்ததாக கூறியது. அமெரிக்காவின் புளோரிடாவிலிருந்து சிட்ரஸ் பழ பொருட்களை கனடாவுக்கு இறக்குமதி செய்யும் லைஸ் ஃபுட்ஸின் இடைக்கால தலைவர் டேனியல் புகோவ்ஸ்கி கூறிய போது, வால்மார்ட் கனடா, லெப்லாஸ், மெட்ரோ சூப்பர் மார்க்கெட் செயின்களுக்கான விநியோகஸ்தர்கள் 2 ட்ரக் சிட்ரஸ் பழ பொருட்களுக்கு பதிலாக 1 ட்ரக் பொருட்களை வாங்குவதாக தெரிவித்தார். ஏனெனில் சில்லறை விற்பனையாளர்கள் எச்சரிக்கையாக உள்ளனர். மேலும் இந்த இறக்குமதி வரி நிலைமை எவ்வாறு செயற்படும் என்பதை பார்க்க அவர்கள் காத்துள்ளனர் என்று கூறினார். இந்த நிச்சயமற்ற காலங்களில் சிறந்த வழியை கண்டறிய சப்ளையர்களுடன் தொடர்ந்து நெருக்கமாக பணியாற்றுவதாக வால்மார்ட் கனடா தெரிவித்துள்ளது. மெட்ரோ முடிந்தவரை உள்ளூர் கனடிய தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாக கூறியது. இறக்குமதி வரி நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்க தயாரிப்புகளை எங்கள் அலுமாரிகளில் இருந்து அகற்றுவது எங்கள் நோக்கம் அல்ல. ஆனால் கனடிய நுகர்வோர் அதை தொடர்ந்து தவிர்த்தால் தற்போது நாங்கள் செய்வது போல் மதிப்பாய்வு செய்வோம். அனைத்து தயாரிப்பு பட்டியல்களையும் மதிப்பாய்வு செய்வோம் என்று வால்மார்ட்டின் கனடாவின் செய்தி தொடர்பாளர் கூறினார். அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் வாசனை திரவியங்களை உற்பத்தி செய்யும் வர்த்தகமான டிமிட்டர் பிராக்ரன்ஸ் 2025ஆம் ஆண்டு கனடாவில் வர்த்தகத்தை விரிவுபடுத்தும் திட்டத்தை நிறுத்தியதாக கூறியது. கனேடிய நாட்டுப்பற்று உணர்வு அமெரிக்க தயாரிப்பில் இருந்து விலகிவிட்டது என்று அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மார்க் ரீம்ஸ் கூறினார். இதன் விளைவாக கனடாவில் அமெரிக்க வர்த்தகத்தை விரிவுபடுத்துதல் ஒரு வீணான முயற்சி போல் தெரிகிறது. நாங்கள் முயற்சியை கைவிட்டோம் என்றார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் நடவடிக்கைகள் கனடாவில் உற்பத்தி துறையில் ஒரு புதிய புத்துணர்வை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் இது மற்றொரு பாதகமான விளைவை வேறு தரப்புகளுக்கு ஏற்படுத்தி விடலாம். கனடிய நுகர்வோர் கனடிய தயாரிப்பு என்ற சிவப்பு நிற மேப்பிள் இலை ஸ்டிக்கர்களை பார்த்து பொருட்களை வாங்குவது அமெரிக்க தயாரிப்பு இல்லாத வேறு நாட்டு தயாரிப்பு பொருட்களில் கனடிய விற்பனையையும் பாதித்து விடலாம்.